காலையில் 8 மணிக்கு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. 9 மணிக்கு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்டிங் டிரைவராக நம்ம வேலை செய்கிறோம். நம்ம அதுக்கான தான் போயிட்டுருக்குறோம் நம்ம. இது ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு தான். இது வந்து ஒரு சில இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. போக போக வீடியோ அப்டேட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இது அம்பத்தூர் ஓடியில் பிக்கப்பு. போனதும் உங்களுக்கு காரை காட்டுறேன் பாருங்கள். காலையில் கஸ்டமர் வீட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த கார் தான் நம்ம ஓட்ட போகிறோம். வர்னா 1.6 லிட்டர் இன்ஜினு. இது வந்து பார்த்திங்கனாக்கா 2009 மாடலு. ஆனால் இன்றைக்கி வரலும் இதுக்கூட பவரும் டார்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஓட்டுறதுக்கு. ஓல்டு காராக இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காரை. இப்போ காரை எடுத்துக்கிட்டு ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடியே இருக்க ராஜலட்சுமி காலேஜ் வரலும் போகிறோம். அங்கே சின்ன வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நமக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்குறோம். அடுத்து எங்கே போகிறோன்றது நான் சொல்கிறேன். கஸ்டமர் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்திருக்காங்க. போனதும் 1/2 ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த காலேஜுக்கு போக வேண்டியது இருக்குது. இப்போ வண்டி எடுக்கணும். அடுத்த கஸ்டமர் வந்து ஸ்ரீ சாஸ்தா காலேஜ் வரலும் வந்திருக்காங்க. இது 1/2 முடிஞ்சிச்சு. அடுத்த காலேஜுக்கு இப்போ போகணும். அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் ரிங் ரோடை பிடிச்சி நம்ம வந்து கிரசன்ட் காலேஜ் வரலும் போகிறோம். அது வண்டலூரில் இருக்குது. அது போயிட்டு அடுத்தது வீட்டுக்கு தான் ரிட்டர்னு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆலங்குடி டீ கடையில் ஒரு டீயை ஒன்று குடித்தோம். நல்லா சூப்பராக இருந்தது. நாட்டு சக்கரை டீ போட்டு. நம்ம சுகர் சாப்பிட்றது கிடையாது. அதுக்குன்னு சுகர்லாம் கிடையாது நமக்கு. நம்ம சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் உண்மையுமே டீ சூப்பராக இருந்தது. அருமையாக இருந்தது டீ. நம்மளால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. அடுத்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டான வந்துட்டோம். இது டோட்டலாக நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 700. அடுத்து வீட்டான வந்து காரை பார்க் பண்ணியாச்சு. எப்படி இருந்ததோ அப்படியே பார்க் பண்ணிட்டு நம்ம கிளம்பியாச்சு.